காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். I feel very bad. இங்கிலீஷ் எல்லாம் பேசுற? யார் சொல்லி கொடுத்தா? Dude. அப்ப டியூட் கூட சேர்ந்துக்கிட்டு நீ இங்கிலீஷ்ல பீட்டரோட கத்துக்கிட்ட? No. சரி போதும் போதும் திரும்ப. டீ ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஏதோ சுமாரா தான் போடுவேன். நீங்க சுமாரா தான் போடுவீங்கன்னாலும் ஓசியா கொடுத்தா கொஞ்சம் பெருமையா நல்லா இருக்குன்னு தானே சொல்லணும். அதுக்காக சொன்னேன். அப்போ நிஜமாவே சுமாரா தான் இருக்கா? மலரக்கா நக்கல் பேச்சுல கருப்பண்ணனுக்கே டப்பு கொடுக்கும் போலயே. இல்ல நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நிஜமாவே நல்லா இருக்கு. வாங்க தமிழம்மா. வாங்க வாங்க. என்ன டீயா? ஆமா இந்த உங்க சின்ன தம்பி தான் போட்டு கொடுத்தாரு. அப்படியா? குடிங்க குடிங்க. ஆமா நல்ல ஏலக்காயெல்லாம் தட்டி போட்டு ஏலக்காய் டீ. ஏலக்காய் டீயா? குடிங்க குடிங்க. உங்களுக்கு இஞ்சி டீ எல்லாம் போட தெரியுமா? இஞ்சி டீயா? இந்த அதை போடுறதுக்கு உன் புருஷங்காரன் வந்துகிட்டு இருக்கான். இஞ்சி டீயா? அது என் ப்ரோ நல்லா போடுவாரு. அப்படியாக்கும் எங்க மேத்ஸ் சாருக்கு டீ எல்லாம் போட தெரியுமா? ஐயோ பாவம். என்னடா உங்க மைண்ட் வாய்ஸை என்னால கேட்ச் பண்ண முடியுது. மனசுக்குள்ளே தானடா நினைச்சேன். உங்க கூடயே இருந்து குப்பை கொட்டுறோம்ல, தெரியாதா நீங்க என்ன நினைப்பீங்கன்னு? சரி அப்ப அப்படியே கண்டினியூ பண்ணு. ஓகே. அப்புறம் தமிழம்மா என்ன இன்று திடீர் வருகை? அதுவா? அதான் அதான் அது அன்னைக்கு சேலை வாங்கிட்டு போனேன்ல, அதுல ஒரு 2 சேலை கலரு எனக்கு பொருத்தம் இல்லாத மாதிரி தெரிஞ்சது. அதனால அவர்களை பேச விடுங்கள் அம்மையாரே. இப்படி குறுக்க குறுக்க புகுந்து கேட்டா அக்கா பதறுவாங்களா இல்லையா? அதனால அந்த சேலையை கொடுத்துட்டு வேற சேலையை பார்த்துட்டு கையோட மேக்ஸ் சேலையை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்னது? ஐயோ இல்ல, வேற சேலையும் வாங்கிட்டு சார பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆளும் பேச்சு ஒன்றும் சரியில்லையே. இல்ல வாய் கொளறிடுச்சு. எங்க தெரியாம பேசிட்டேன். தெரியாம பேசுனீங்களா? ஆமாங்க சாரி, தெரியாம பேசிட்டேன். ஓகே ஓகே, தெரியாம பேசியிருந்தா ஓகே, இட்ஸ் ஓகே. அம்மா தெரியாம வாய் தவறி சொல்லிட்டேம்மா. சரி சரி சரிடா தாய், வாய் தவறி சொல்லியிருந்தா சரி. ஐயோ போச்சு, என்ன மலர் இப்படி வளரிட்ட? ஆனா நீங்க சரியான ஆளு பாப்பாக்கா. மலரக்கா இப்படி வளரணுங்கிறதுக்காகத்தான் அவங்கள குறுக்க குறுக்க நிப்பாட்டி பதட்டப்படுத்தி விசாரிச்சிங்களோ? ஐயா ஆனா நீங்க எல்லாம் கடைஞ்ச மோர்லயே வெண்ணெய் எடுத்துருவீங்க என்ன? கடைஞ்ச மோர்ல இல்ல, பச்சை தண்ணியில கூட வெண்ணெய் எடுக்க முடிஞ்சா எடுப்பேன்டா. சே நீங்க எடுத்தாலும் எடுப்பீங்கக்கா. ஆனா நின்ற சீர் நெடுமாறன் சார் ரொம்ப பாவம். எப்படி உங்களை சமாளிக்கிறாரு? அது அவரோட தலைவிதி. ரைட்டு. அப்புறம் தமிழம்மா அங்க இருந்து தனியாவா வந்தீங்க? இல்ல என் ஃப்ரெண்ட் ஐஸ்வர்யா கூட வந்தேன். சரி சரி, இப்ப எதுக்கு பதட்டப்படுறீங்க? தெரியாம ஏதோ வாய் தவறி பேசிட்டீங்க. நார்மலா வைங்க முகத்தை. தெரியாம சொல்லிட்டேங்க. சரிங்கங்க, நாங்க யாரும் ஒன்றும் நினைக்கலங்க. சாரிங்க. சரிங்க சரிங்க. சரி உங்க ஃப்ரெண்ட் ஐஸ்வர்யாவங்க? நாங்க 2 பேரும் ஒன்னா தான் வந்தோமா. வாசல்ல நின்னுக்கிட்டு நான் ஒரு ஃபோன் போடணும் நீ உள்ள போன்னு சொன்னேன். அப்புறம் ஃபோன் பேசிட்டு மறுபடியும் உள்ள வந்து உட்காந்தா. இப்ப அவளுக்கு ஒரு ஃபோன் வந்தது, நீ வெளியே போயிட்டா. ஆமா இப்ப நீங்க எதுக்கு வாசல் வழியா வராம கொல்லப்பக்கம் கூடி வந்தீங்க? எப்பவுமே வாசல் பக்கமே வரக்கூடாது. அப்பப்ப சடனா கொல்ல பக்கமும் என்ட்ரி கொடுக்கணும். அப்பதான் யார் யார் என்னென்ன தகுடுத்த வேலையெல்லாம் பண்றாங்கன்னு டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அதானே? யா ஆனா நீங்க கருப்பண்ணனோட அக்காங்கிறத கரெக்டா அப்பப்ப ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க என்ன? அவன் தாண்டா எனக்கு தம்பி. இப்படியே சொல்றது, ஆனாலும் அப்பப்ப அங்க பல்ப்பு வாங்கிக்கிட்டு தானே இருக்கீங்க. சரி சரி விடு விடு விடு. அப்புறம் தமிழம்மா சேலையை மாத்தியாச்சா? வாங்கிட்டேன். அப்ப வந்த வேலை முடிஞ்சது, கிளம்பிடுவீங்களோ? அக்கா ஆமா இந்த கிளம்பிடுறேன். எப்படி பஸ்ஸா இல்ல நடந்தா? இல்ல அன்னைக்கு என் தம்பி பெரியவன் வீட்டுல இருந்தான், டக்குன்னு கார்ல கொண்டே விட்டுட்டான். இப்போ அது மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ? இல்ல
இல்ல நான் அந்த பஸ்ல போயிடுவேன். ஏங்கா பாவம்க்கா மலரக்கா. இல்ல இவ அப்படியே கருப்பன மாதிரியே மாறிட்டாளாம். எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனா இருந்தா இப்படியாடா பேசுறதுக்கு முழிப்பான். நான் 10 வார்த்தை பேசினா பதிலுக்கு ஒத்த வார்த்தை பேசி என் வாயை அடைச்சிருவான். இங்க பாரு அப்படியே திணறா. ஆனா உங்ககிட்ட முடியுமா? அதை சொல்லு. என்கிட்டயே முடியல. இவ கேயசம். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கிறாங்கக்கா. முன்ன மாதிரி இல்ல. ஒரு சில நேரமெல்லாம் பேச்சு செயல் அப்படியே உங்க பெரியவர் மாதிரி தான் இருக்கு. அவனை மிஞ்சி ஒருத்தன் வரணும்னா அது அவன் பெத்த பிள்ளையா தாண்டா இருக்க முடியும். அப்படியே இருந்தாலும் அதுக்கு விதையும் அவன் தான் போடணும். அப்படின்னாலும் அதுக்கு எங்க மலரக்கா தானே வேணும். போதும் ரொம்ப முக்காதீங்க. திரும்புங்க, சண்டையும் வந்துட போகுது. அப்படியே வந்துட்டாலும் என்ன தமிழம்மா, நாங்க 2 பேரும் என்னமோ பேசுறோம்னு பாக்குறீங்களா? என்னைய பத்தி தான் ஏதோ பேசுறீங்கன்னு தெரியுது. சார்த்தேன் தெரிஞ்சிருச்சா? தெரியுது, ஆனா என்ன பேசுறீங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அது தெரிஞ்சிட்டா நீங்க ஏங்க சேலை மாத்த வர போறீங்க? ஏன் அப்படி சொல்றீங்க? சும்மா சொன்னங்க. ஏதோ பொடி வச்சு பேசுறீங்கன்னு தெரியுது, ஆனா என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. என்ன எதுவும் தப்பா நினைக்கலையே நான் பேசுனதுக்கு? சாச்சா, உங்களை போய் தப்பா நினைப்போமா? தப்பா நினைக்க முடியுமா? ஏய் அக்கா போதும் விடு. விட்டேன். ஓய் மிஸ்ஸஸ் ஆரை. வருவாய் துரையே, வருவாய் துரையே, வருக வருக. தங்கள் வரவு நல்வரவு ஆகுக. கொழுப்படுத்த ஐசு என்ன தமிழ் தாண்டவம் ஆடுது? என் சிஸ்டரோட சகவாசமா? யா ஆஃப் கோர்ஸ் டெஃபினெட்லி. சரி எதுக்கு ஃபோன் போட்ட? நானும் மலர் இங்க வந்திருக்கோம்ல, அதுக்கு தான். அப்ப வா உள்ள போய் பாப்போம். நீங்க வரக்கூடாது. ஓய் என்ன? அவன் பாட்டுக்கு வேலையை விட்டு வந்துகிட்டு இருந்தான். சீக்கிரம் வாடான்னு வர சொல்லி. ஏன் வந்துகிட்டு இருந்தான்? நான் தான் ஐசு. ஆமா. அவன் பாட்டுக்கு விருதுநகர் பைபாஸ்ல ஃப்ரீயா பைக்கை ஓட்டிக்கிட்டு கேஷுவலா வந்துகிட்டு இருந்தான். அவனை போன் போட்டு சீக்கிரம் வாடான்னு வர சொல்லிட்டு இங்க வந்த உடனே உள்ள போகாதாடான்னா என்ன அர்த்தம்? அட மக்கு ஆரை, நீங்களும் கருப்பண்ணனும் ஃப்ரெண்டுன்னு மலருக்கு தெரியாதுல்ல. இப்ப நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு வர சொன்ன? நான் பாக்க. ஆனா ஐசு ஆத்தா நீ இருக்கியே. இருக்கேன். இங்க பாரு ஐசு, மலர் சிஸ்டர் கிட்ட நாங்க எந்த பிளானும் போட்டு எந்த விஷயமும் நடிக்கல. அவங்களா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்க அப்படியே அவங்க பின்னாடியே போறோம், அவ்வளவுதான். இப்ப நான் உள்ள போக தான் போறேன், என் சிஸ்டரை பார்க்க தான் போறேன். அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சா தெரியட்டும் ஐசு. அப்படியா? ஆமா ஐசு, நானாகட்டும் கற்பனாகட்டும் ஏதாவது ஒரு விஷயமாவது பிளான் போட்டு பண்ணியிருக்கோமா? அப்போ கருப்பண்ணே ஸ்கூல்ல டீச்சரா வேலைக்கு சேர்ந்தது? அவங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க கூடாதுன்னு அவங்கள வேலைக்கு அனுப்புறதுக்காக அவங்க ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட விட்டு சிஸ்டர் கிட்ட பேச சொன்னோம். அவங்களும் ஸ்கூலுக்கு வேலைக்கு போனாங்க. போன இடத்துல அவங்களுக்கு அந்த வேலையே பிடிக்கலன்னாங்க. அதுக்காக தான் கருப்பன் அங்க போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ கருப்பன் இல்லாம தினமும் அவங்க நல்லா தூங்க மாட்டேங்கிறாங்கல்ல. ஆமா. அதே மாதிரி ஸ்கூல்லயும் அவன் இல்லாம அவங்களால ஒழுங்கா வேலை பார்க்க முடியல. நீ அதை கவனிச்சியா? ஆமா, அவ ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கலன்னு தான் சொன்னான். மறுநாள் கருப்பண்ணை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லல. அதான் நாங்க எதுவுமே பிளான் போடல. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பாக்குறாங்க, நாங்க அவங்க பின்னாடியே போய்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அப்போ கருப்பண்ணை மலர்கிட்ட வம்பு பண்ணது? இது நல்ல கதையா இருக்கே. என் சிஸ்டர் அவனுக்கு பொண்டாட்டி, அப்படியே சும்மா விட்டுற முடியுமா? சரி. அவன் வாழ்க்கைய கரெக்டா கொண்டு போயிருவான். நீ உன் வாழ்க்கைய மட்டும் கரெக்டா கொண்டு போக பாரு. அப்படித்தான் நான் கொண்டு போக பாக்குறேன். பார்ட்னர் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு. நீ அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வந்து நிக்கிறேன்னு பாத்தியா? இங்கே தான் நிக்கிறேன். சிரிச்சு வந்தான் சீனா தானா டோய், விடிஞ்ச பின்னே காணா போனா டோய். ஆறு குமாரு வருவாய் துறையா? ஆமாங்கய்யா. என்னங்கய்யா, யார பார்த்தாலும் இந்த தடியை வச்சு ஒரு போடு போடுறதே வேலையா போச்சு உங்களுக்கு. நாட்டோட வருவாயை கட்டி காப்பாத்துறதுக்கு தானடா உனக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்கு.
இங்க நின்னு என்னத்த கலட்டிக்கிட்டு இருக்க? ஒன்னத்தையும் கலட்டல. அப்புறம் இங்க என்ன சோழிங்கிறேன்? கருப்பனை பார்க்க வந்தேன். கருப்பனை பார்க்க வந்தா வீட்டுக்குள்ள போய் பாரு. அவனே முதல்ல ஊர்ல இல்ல. ஊர்ல இல்லையா? எங்க போனான்? அவன் புத்தூருக்கு கொலசாமி கோயிலுக்கு ஏடு போட போயிருக்கான். உனக்கு தெரியாதாக்கும்? தெரியாதே. நான் இன்னைக்கு மீட்டிங் இருக்குன்னு போனை சைலண்ட்லயே போட்டிருந்தேன். மெசேஜும் பார்க்கல. போடா போடா இவனே. இவனெல்லாம் அறையா இருந்து என்னத்தையும் கலட்ட போறானோ. வங்கியில இருந்து ஒரு மனுஷ பைய வந்தாலும் இன்னும் போகலையே வாழு. ஷப்பா, அரைக்கு அடி பலமோ. இவர் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் ஐசு பண்ணுவாரு. அந்த ஸ்டிக்க வச்சு மண்டையில ஒரு போடு போட்டுட்டு தான் அடுத்த வார்த்தையை பேசுவாரு. ஆனா உங்களையெல்லாம் இப்படி அடிக்கடி மண்டையில தட்டி உட்கார வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்ல. நான் பண்ண வேண்டியதை அவர் பண்ணிட்டு போறாரு. ஏய், எங்க அப்பா கிட்ட வந்து எப்ப பேச போறீங்க? ஓய் அரை அரை யோசிப்போம் யோசிப்போம். அரை அரை ப்ளீஸ் ப்ளீஸ். தினமும் 100 இடம் கேப்பி ஐசு. நேத்து தானே ஸ்கூல்ல வச்சு கேட்ட. இன்னைக்கு மறுபடியும் இப்ப கேக்குற. நீங்க ஒரு பதிலும் சொல்லல. கொஞ்சம் பொறுமையா இருடி. டீயா? பொண்டாட்டி ஆகணும்னா அப்ப டீ போட்டாதான் முடியும். என்ன டீ வேணும்? பொண்டாட்டி தான் வேணும். அதுக்கு தான் ஐஸ் ரெடியா இருக்காளே. நீங்க தான் டிலே பண்றீங்க. சும்மாம்மா. கருப்பனை நான் இன்னும் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு மீட்டிங் இருக்குன்னு நான் சீக்கிரமே ஆஃபீஸ் போயிட்டேன். இந்த அவனும் ஊருக்கு போயிட்டான்னு ஐயா சொன்னதை கேட்டேல. பார்த்துட்டு அப்புறம் பேசிட்டு நான் சொல்றேன். என்ன அரை? என்ன? நான் மிஸ்ஸஸ் அரை. அதைத்தானே நானும் சொன்னேன். அப்ப நீங்க மிஸ்டர் இங்கிலீஷ் டீச்சரா? ஆமா, இல்லையா பின்ன? சரி, இப்ப வீட்டுக்குள்ள நான் முன்வாசல் வழியா போறேன். நீங்க பின்வாசல் வழியா வாங்க. என்ன? ஏன் ஐசு என்ன போட்டு பாடா படுத்துற? சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல யாருக்கும். நான் வேற இங்க வந்ததுல இருந்து உங்களுக்கு போன் பேசுறேன்ட்டு வெளியவே நின்னுகிட்டு இருந்தேன். ஆனா நீ ஒண்ணு பண்ற. சரி போ, நீ இங்கிட்டு போ, நான் அங்கிட்டு போறேன். ம். சார், நீங்க அரை சார், நீங்க எப்படி இங்க? அரை எதுக்குடா கொல்ல பக்கம் வரான்? ஏன் உங்களுக்கு மட்டும்தான் கொல்லப்பாறையை பத்திரம் எழுதி கொடுத்துருக்காங்களா? எனக்கே வாடா. சிஸ்டர், அரை நீங்க எப்படி இங்க? இது என் ஃப்ரெண்டோட வீடு டீச்சர். ஃப்ரெண்டுனா யாரு? கருப்பேன். எங்க மேத்ஸ் சாரா? ஆமா. நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா? அப்போ நேத்து ஆனுவல் டேல யாருமே தெரியாத மாதிரி இருந்தீங்க. நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சீங்க, நாங்களும் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிட்டோம். அவ்வளவுதான் சிஸ்டர். அப்ப என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோன் பண்ணிருக்கீங்க. இவ இதையே இப்பதான் யோசிக்கிறா. ஏக்கா பாவங்கா, ரொம்ப ஓட்டாதீங்க. அந்த அக்கா கிட்ட எதுவுமே ஞாபகம் இல்லைல. அதனால தாண்டா கொஞ்சமா ஓட்டுறேன். இதுவே கொஞ்சமா? இந்த பக்கம் கூடி வர்றீங்க அப்படின்னா அப்ப நீங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோ? கொஞ்சம் ஃபார்முக்கு வாரா. ஆமா சிஸ்டர். எங்க மேத்ஸ் சார் சரியான ஆளா இருப்பார் போலயே. அவன் ரொம்ப வில்லங்கம் பிடிச்சவன் தாயி. அவனையெல்லாம் நம்பாத. ஏங்க? என்னங்க? இந்த ஆரை சார் இருக்கார்ல, அவர் ஒரு Dress போட்டிருக்கார்ல, அதே மாதிரி உங்க பெரிய தம்பி ஏதாவது Dress வச்சிருக்காரா? இல்லையேங்க. ஏங்க அப்படி கேக்குறீங்க? இல்ல, இதே மாதிரி எங்க அக்கா மாமா ஒரு Dress வச்சிருக்காரு. இவரும் அதே Dress வச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப எங்க மேத்ஸ் சாரும் அதே மாதிரி ஒரு Dress வச்சிருந்தாருன்னா அப்ப அவங்க மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸான்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்ப நானும் என் ஃப்ரெண்ட் ஐஸும் தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் ஒரே மாதிரி Dress எடுப்போம். அப்ப ஃப்ரெண்ட்ஸ்னா பெரும்பாலும் அப்படி எடுப்பாங்கல்ல, அதனால கேக்குறேன். இல்லங்க இதே மாதிரி Dress என் தம்பி கிட்ட கிடையாதுங்க. அப்போ எங்க அக்கா மாமாவும் ஆரை சாரும் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் போல. பாத்தியா? இவளாடா என் தம்பி மாதிரி இப்ப எல்லாம் யோசிக்கிறாங்க. சரி விடுங்க, ஒரு சில விஷயத்துல யோசிக்கிறாங்க. உங்க நாத்தனாரா ரொம்ப ஓட்டாதீங்கக்கா, போதும். நான் எங்கடா ஓட்டுறேன்? அவளாதாண்டா வந்து சிக்குறா. சரி விடுங்க தமிழம்மா, இதெல்லாம் ஒரு விஷயமா? இல்ல அதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல. என் மேலதான் தப்பு. மேத்ஸ் சார் என்கிட்ட நேத்தே ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமேன்னு நினைச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, சார் எப்ப வருவாரு?
நான் வரும்போது உங்க சாருக்கு ஃபோன் பேசிக்கிட்டே தான் வந்தேன். ஊருக்குள்ள வந்துட்டாராம். ஒரு 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவேன்னு சொன்னாரு. இப்ப வந்துகிட்டு இருப்பாரு. மலரு போமால. ஐசு ஃபோன் பேசிட்டியா? நான் பேசிட்டேன். நீ சேலை மாத்திட்டியா? மாத்திட்டேன். சரி அப்ப கிளம்புவோமா? கிளம்பவா? இந்த ஐசு நீ ஒரு 2 சேலை எடை. ஆமா நான் சேலை கட்டி அழுத்து போவேன். 2 சேலை எடுத்துட்டு வரதுக்கு. வாங்கி வச்ச சேலையே அங்க பெட்டிக்குள்ள தூங்குது. சரி எடுக்கலைனாலும் சும்மா பார்க்கவா செய்யலாம்ல. கருப்பண்ணனை பார்க்காம இன்னைக்கு போகக்கூடாதுன்னு ஒரு முடிவுல தான் இருக்காங்க போல மலரக்கா. வாங்க போறது இல்லைன்னா எதுக்கு மலரு தேவையில்லாம பார்க்கணும் அப்படின்னு சொல்றியா? நீ இந்த இப்ப படிப்பு முடிச்சிருவேல, அப்புறம் நீ ஸ்கூலுக்கு வேலைக்கு வந்துருவ. அப்ப தேவைப்படும் லைசு அது. காசு சத்தம் கேக்குது. கற்பனை வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வந்துட்டாரா? சரி அப்ப நான் கிளம்பட்டுமா? எனக்கு நேரமாச்சு. சீனை பத்தியா? ஏங்க உங்களை தான். நான் கிளம்பட்டுமா? சரி போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்டெக். நீங்களுமா? உங்க அண்ணன் அதானே படிச்சிருக்காரு? நான் யூஎஸ்ல பண்ணேன், அண்ணன் சென்னையில பண்ணாரு. நீங்க அப்ப திரும்ப எப்ப அமெரிக்கா போவீங்க? நான் எங்க போக? எப்படி போக முடியும்? இல்ல இனி போகல, அவ்வளவுதான், இங்கதான். இங்கேனா? இங்க என்ன பண்ண போறீங்க? தமிழம்மா நேரமாச்சு நீங்க. ஆமா ஆமா இந்த நேரமாச்சு. இந்த கிளம்பிட்டேன். அடே இது என்னடா? என்னடா திடீர்னு? திடீர்னு இல்லக்கா, அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். சரி இங்க பாத்தியா யார் வந்திருக்காங்கன்னு? அட எங்க தமிழ் டீச்சர். வாங்க டீச்சர். என்ன சார் திடீர்னு மாலை எல்லாம் போட்டிருக்கீங்க? ஆமாங்க டீச்சர். எந்த கோயிலுக்கு? எங்க குலசாமிக்கு டீச்சர், கருப்பசாமிக்கு. அப்படியா? ஆ வருஷம் வருஷம் மாலை போடுவீங்களோ? இல்ல டீச்சர், இந்த வருஷம் தான் போடணும்னு தோணுச்சு. கரெக்ட் இந்த வருஷம் தான் போடணும்னு தோணுச்சா? என்ன டீச்சர்? ஒண்ணுல்ல ஒண்ணுமே இல்லையே. சரி தமிழ் டீச்சர் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வருகை புரிந்ததன் காரணம்? சாமி அவங்க உங்களை வாங்கிட்டு போக வந்திருக்காங்க சாமி. என்னது, என்னைய வாங்கிட்டு போக வந்திருக்காங்களா? ஏங்க நீங்க தானங்க சொன்னீங்க. எங்க வாய் தவறி சொல்லிட்டீங்க. அத வந்தவனே சார் கிட்ட போட்டு கொடுக்கணுமா? சொல்லணும்லங்க. என்னமோங்க ஒன்னும் சரியில்லை. இன்னமே எல்லாம் சரியா போகும். அப்படியாங்க சொல்றீங்க? ஆமா நீங்க வேணா பாருங்களேன். நான் சொன்னா அப்படியே பழிக்குமே. அப்படியா? ஆமா பின்ன. உங்களுக்கு நாக்கு கருணாக்காங்க. நாக்கு மட்டும் இல்ல உடம்பு முழுக்க கருப்பு தான். பல்லு என்னங்க கிண்டலா? சும்மாங்க. ஆனா உங்களுக்கு மனசு ரொம்ப வெள்ளங்க. அப்படியாங்க? ஆமாங்க நான் சொல்றேங்க. ஏனுங்க மணி நீங்க நேரமாவது நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பி ரொம்ப நேரம் ஆகி போச்சுதுங்க. இன்னமும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, போறவு ரொம்ப இருட்டி போயிருமுங்க. பாத்துக்கோங்க. நீங்க நல்லா பேசுறீங்க. நமக்கு அதுதானுங்க அம்மணி ஸ்பெஷலே. கேசாமி சொல்லுங்க டீச்சர். நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க டீச்சர். அன்னைக்கு மாதிரி கார்ல கொண்டு வந்து விட மாட்டாரோ? பேசிக்கிட்டே போகலான்னு பார்த்தேன். டீச்சர் என்ன டீச்சர்? ஒண்ணுமில்ல மறுபடியும் ஒண்ணுமில்ல. சரிங்க டீச்சர், நல்லது, போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். ஆமா நீங்க இங்க இருந்து உங்க கோயிலுக்கு நடந்தே போவீங்களோ? ஆமா மாலை போட்டா அப்படிதான் டீச்சர், பாத யாத்திரை தான், நடந்து தான் போகணும். கால் வலிக்கும்ல? அதெல்லாம் அந்த கருப்பன் பாத்துக்குவாரு. அவரை நினைச்சுக்கிட்டே நடந்தா கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. அப்படியா? ஆமா. தினம் விரதம் இருக்கணுமா? ஆமாங்க டீச்சர். சைவ சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடணுமா? நான் எப்பவுமே சைவம் தான் டீச்சர். ஓஹோ அப்படியா? ஆமாங்க டீச்சர். இப்ப எதுக்கு இந்த விசாரணை? இல்ல கேட்டேன். கேட்க கூடாதா? கேட்கலாமே, கேட்கலாம், தப்பில்ல. சரி நான் போயிட்டு வரேன். வாங்க. எல்லாருக்கும் போயிட்டு வரேன். போயிட்டு வாடா தாய், போயிட்டு வா. ஐசு வா போவோம். கிளம்புவோம்.
கொஞ்சம் வழி விடுங்க சாமி. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க டீச்சர். போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க. சரி. இந்தாங்க உங்க பை. அண்ணே இங்க பாருங்களேன். ஐஸ்வர்யா வாங்கம்மா. டீச்சர் கூட பேசிக்கிட்டு இருந்ததுல உங்களை வாங்கன்னு கேட்க விட்டுட்டேன். இருக்கட்டும்ண்ணே. இப்ப நீங்க எங்களை கார்ல கொண்டு போய் விட்டுருக்கலாம்ல, எதுக்கு பஸ்ல அனுப்புறீங்க? ஏம்மா என்னாச்சு? கொண்டு போய் விடவா? இல்ல, நாங்க வரும்போதே பஸ் ஸ்டாப்ல அந்த அரவிந்த் இருக்காருல்ல, அவரு மலர்கிட்ட ஏதோ பேசுறதுக்கு ட்ரை பண்ணாரு. நான் தான் பேச விடாம மலரை இழுத்துக்கிட்டு வந்துட்டேன். எனக்கு என்னமோ இப்பவும் அவர் அங்க நிப்பாருன்னு தோணுது. ஓ அவ்வளவுதானா விஷயம்? அதுக்கு தானா? ஆமாண்ணே. இதுக்கெல்லாம் இந்த விஷயத்துக்கெல்லாம் பயந்து என் தங்கப்புல வெளியே போய் வராம இருக்க முடியுமா? இல்லண்ணே, மலர் இப்ப இருக்கிற நிலைமையில எனக்கு என்னமோ அந்த அரவிந்த் மலரை குழப்பி விட்டுருவாரோன்னு தோணுது. குழப்பி விடணும்னு நினைச்சா குழப்பி விடட்டும். எல்லா விஷயத்தையும் கடந்து எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்துலயும் தெளிஞ்சுதான் மலர் என்கிட்ட வரணும். அதுதான் எனக்கு விருப்பமும் கூட. அப்போ சரி சரி, நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்கம்மா. போனதும் ஒரு கால் பண்ணி ரீச் ஆயிட்டோன்னு மட்டும் சொல்லிடுங்க. சரிங்கண்ணா. எல்லாரும் இருங்க, போயிட்டு வரேன். போயிட்டு வாடா தாய். வெண்ணிலா பாய். பாய். கருப்பசாமி என்ன சாமி? சாமி சாமி மாலை போட்டிருக்கேன் சாமி. அது தெரியுது சாமி. இப்ப என்ன திடீர்னு? போட வேண்டிய அவசியம் வந்தது, போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்துருங்க. வந்துருச்சுங்க. என்னமோ போங்க. இந்தா கேடி. ஐயோ சாமி, கேடி சாமி. சொல்லுங்க சாமி. இந்த ஒரு சில பேர் பிள்ளையையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? இப்ப அதை எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க சாமி? இல்ல, காரணம் இருக்கு. ஆனா நீங்க எப்படி தெரியுமா? எப்படி? பிள்ளைய மட்டும்தான் நீங்க கிள்ளி விடுவீங்க. சரி. அழுதுகிட்டு இருக்கிற அந்த பிள்ளைய நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க. அந்த பிள்ளையா ஒண்ணு அழுகையை நிறுத்திட்டு தொட்டிலுக்குள்ளேயே தூங்கணும், இல்லையா தொட்டில விட்டு இறங்கி வந்து பசிக்குதுன்னா பால் எடுத்து குடிக்கணும். அப்படித்தானே சாமி? என்ன அப்படித்தானே? கக்கக்க போ. கேடி பயடா நீ. நேற்று வரைக்கும் உன் பொண்டாட்டி பின்னாடி சுத்திட்டு உன் பொண்டாட்டி இன்னைக்கு வீடு தேடி வர வச்சுட்டு கரெக்டா அவ வர்ற நேரம் மாலையை போட்டுட்டு வந்து நிக்கிறேன்னா நீ எல்லாம் எப்படிப்பட்ட கேடியா இருக்கணும், எப்படிப்பட்ட வில்லங்கம் பிடிச்ச ஆளா இருக்கணும். எல்லாம் அவன் செயல். அவன் செயல் இல்ல, உன் செயல். ஆட்டு வித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் நிழலில் கூட அனுபவத்தின் சோகம் உண்டு. நீ நடத்தும் அவனே நடத்து. நீ குடுக்கிற சாவிக்கெல்லாம் அவளும் ஆடிக்கிட்டு இருக்கா பத்தியா? என் பொண்டாட்டி மட்டுமா? சிரிக்காத சிரிக்காத. உன்னையெல்லாம் ரொம்ப நேரமா இங்க ஒருத்தன் செல்ல மாதிரி நின்னுகிட்டே இருக்கான். அண்ணே குமாரண்ணே, அவன் செல்ல மாதிரி நிக்கல, நல்லா பாருங்க தூங்கிக்கிட்டு இருக்கான். அடே கபாலி, அப்படியாடா? நீங்க எவ்வளவு எழுப்பினாலும் எந்திக்க மாட்டான். அவனுக்கு நின்னுக்கிட்டே தூங்குற பழக்கம் இருக்கு. ஒரு 5 நிமிஷம் அவன் கூட பேசி கொடுக்கலன்னா தூங்கிடுவான். கண்ணு மொழியெல்லாம் திறந்து இருக்குடா. தூங்குவானே தூங்குவான், அப்படித்தான் தூங்குவான். வேணா காதுக்குள்ள ஒரு கட்டாரம்ப பிடிச்சு விட்டு பாருங்க. நோ டியூட், காப்பாத்து டியூட். ஐயா கருப்பா, தரிசனம் எல்லாம் நல்லா கிடைச்சதா ஐயா? நல்லபடியா இருந்ததுமா. ஏயா பிள்ளை, இந்த வெண்ணிலா என்னமோ சொல்றா, என்னன்னு காலு? வெண்ணிலா என்னம்மா? அது ஒண்ணு இல்ல மாமா, நீங்க உட்காருங்களேன். முதல்ல அந்த கையோட நின்னுக்கிட்டு இருக்கீங்க. சரிங்க சாமி, அப்ப நானும் கிளம்புறேன். சாப்பிட்டீங்களா சாமி? இல்லைங்க சாமி, வந்ததுமே நேரம் இங்க வந்துட்டேன். வீட்டுக்கு போகணும். இன்னைக்கு அப்பா கூட வெளியே போறேன், போயிட்டு வரேன். ஓ அப்படியா? வெரி குட் வெரி குட். சரி சாமி, போயிட்டு வாங்க. அம்மா அக்கா, டேய் முத்து, போயிட்டு வரேன். போயிட்டு வாயா கண்ணு. ஆரை பாய். சரி சரி, பாய் பாய். வெண்ணிலா என்னம்மா, என்ன சொல்லணும்?
அது நீங்க உட்காருங்க மாமா முதல்ல. அப்போ விஷயம் ரொம்ப பெருசு. நீங்க உட்காருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்.